லைக் இல்லைனா ஆஸ் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று வந்து ரெஃபர் பண்ணால் அது என்னது மெட்டாஃபர். ட்ரெயினில் போகும்போது அவர் என்ன மாதிரியான சீனரிஸ் எல்லாம் பார்க்குறாரோ அது ஒரு போயமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு. கான்சனன்ட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி சீன் வித்தின் அ லைன் ஆர் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் லைன்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான போயம் நம்பர் 23 ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் ரிட்டன் பை இட் இஸ் நன் அதர் தேன் ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏன் சார் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு போயட் கிட்ட வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் இந்த போயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிட்டன் அரவுண்ட் 1880s. ஸோ அந்த 1880s ஒரு ரயில்வேஸில் வர அந்த ட்ரெயின்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வென்ஷனாக வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இந்த ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் இஸ் born on 13 November 1850, 3rd December 1894 was a புது ஊர்லேருந்து வராது ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், புது நாடு. ஸோ இதை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், இங்கிலீஷ் பார்த்தோம், அமெரிக்கன் பார்த்தோம், as well as நம்ம இந்தியன் போய்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட், எஸ்ஏயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் அ ட்ராவல் ரைட்டர். ரொம்ப முக்கியம், ட்ராவல் ரைட்டர்ன்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். His famous works are Treasure Island number 1, Kidnapped number 2, Strange Case of Dr. Jekyll and Mr. Hyde and A Child's Garden of Verses. ஸோ இந்த நாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது வரைக்கும் நிறையா ஒர்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதி இது இவங்களுக்குள்ளதான் சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுங்கள், மக்கப் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நம்ம வந்து போயம்குள்ளே வந்து போகலாம். ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதை பற்றின கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட போயட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ட்ராவலிங் இன் அ ட்ரெயின். அவர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்காரு. ட்ரெயினில் போகும்போது அவர் என்ன மாதிரியான சீனரிஸ் எல்லாம் பார்க்குறாரோ அது ஒரு போயமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு. சின்ஸ் வி நோ த போயட் இஸ் அன் ட்ராவல் ரைட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஃபாஸ்டர் தேன் ஃபெரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். அதாவது அந்த ட்ரெயின்ன்றது வந்து ஏஞ்சல்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டர் தேன் தி விச்சஸ். விச்சஸ்னால் யாரும் மந்திரவாதிகளை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா விச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ இது வந்து பிரிட்ஜை தாண்டி போகுது, ஹவுஸை தாண்டி போகுது, ஹெட்ஜை தாண்டி போகுது. அண்ட் ஆல்சோ வந்து டிச்சஸ்னா என்ன சொல்கிறதுனா, வி கேன் சே இட் அஸ் சம் ஆஃப் தி வி கேன் சே இட் அஸ் ட்ரைனேஜஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். இந்த லைக்ன்ற வார்த்தை வராமல் ஒருவேளை இதை வந்து அப்படியே வந்து அவங்க கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஃபர். ஏன்னா டூ அன்ரிலேட்டட் திங்ஸை வந்து லைக் இல்லைனா ஆஸ் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று வந்து ரெஃபர் பண்ணால் அது என்னது மெட்டாஃபர். பட் இங்கே அந்த வார்த்தை என்ன இருக்குது, லைக். அப்படின்னா லைக் இருந்தாலே அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொன்னோம், இட் இஸ் நத்திங் பட் சிமிலி. ஸோ இதில் வந்து சிமிலி தான் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த சார்ஜிங்கான அந்த ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயினை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க, அவங்க வந்து பேட்டிலில் இருக்கிற அந்த ட்ரூப்ஸ்னா சோல்ஜர்ஸ் வந்து அப்படி வேகமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு ஓடி வருவாங்க பார்த்தீங்கன்னா, நார்னியா படத்தில். அப்புறமா வந்து கேப்டன் அமெரிக்கா அந்த ஃபைனல் சீனில் வந்து அசம்பிள்னு சொல்லும் போது எல்லாரும் ஓடி போய் சண்டை போடுறது, அது எல்லாமே தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் எப்படி ஃபியர்ஸ்ஃபுல்லாக வேகமாக சார்ஜ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வராங்களோ அதே மாதிரி அந்த ட்ரெயின் வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆல் த்ரூ த மியடோஸ், த ஹார்ஸ் அண்ட் த கேட்டில். மியடோஸ் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது, ஒரு பிளெயின் க்ரீன் ஏரியாவை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த நோக்கி அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அந்த சைடில் நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசேன்னு வந்து புல்லாக இருக்கும். அது மாதிரி வந்து மியடோஸ் இருக்குது. அந்த மியடோஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஹார்சஸ் அண்ட் தி கேட்டில் வந்து அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்ததையும் வந்து சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் த ஹில் ஆர் பிளெயின், fly as thick as driving rain. அதாவது ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் பிளெயின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே போகிற வழியில் அங்கே வந்து மலைகள் தெரியுது, பிளெயினான ஏரியாஸ் இருக்குது. அது எப்படி போகுதுன்னா வேகமாக அப்படியே வந்து ஃப்ளையிங்காக இருக்குது, வேகமாக சருன்னு வேகமாக ஒரு வந்து பேஞ்சிட்டு டக்குன்னு போன மலை மாதிரி, அதாவது ரெயின் மாதிரி அது வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எவர் அகைன் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. அதே மாதிரி சில ஸ்டேஷன்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த ட்ரெயின் நிற்க மாட்டேங்குது. நிற்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், இப்படி ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருக்கு, இதுதான் ட்ரெயின், இதுதான் ஸ்டேஷன்னா, இப்படி வேகமாக போகும்போது எப்படி இருக்கும்னா இந்த ஸ்டேஷனை டக்குன்னு அப்படி ஒரு செகண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும்ல,
அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விங்க் ஆஃப் an eye அப்படின்னா கண்ணை மூடி தொடங்குறதுக்குள்ள என்னாவது அந்த ஸ்டேஷன் வந்து அப்படியே ஒரு பெயிண்டட் ஸ்டேஷன் மாதிரி அப்படியே விசில் பை ஆகுது, அப்படியே பாஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சார்ஜ் பார்த்தோம், டு மேக் அ ரஷ் அட் ஆர் அ சடன் அட்டாக். ஓகே, ஸோ அடுத்து போலாம். ஓகே, all by himself and gathering brambles, here is a tramp who stands and gazes. So all by himself and gathering brambles na ஒண்ணும் கிடையாது. brambles na a prickly scrambling shrub of a rose family. இது வந்து ஒரு ரோஸ் ஃபேமிலியை சேர்ந்தது, எஸ்பெஷலி a blackberry. ஓகேங்களா, அவர் என்ன பண்றாங்க, here is a tramp. அடுத்து trampனா என்னன்னா a person who travels along. யூசுவலியா வந்து அது வந்து இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா beggar. பிச்சைக்காரர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பெக்கர்னு சொல்லுவாங்க, அதுதான் ட்ராம்ப்னு சொல்றாங்க. who stands and gazes, அப்படியே நின்று இந்த ட்ரெயின் போகிறத பார்க்குறாங்க. ஏன்னா 1880ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ எப்படி எல்லாரும் ஃப்ளைட்டை நின்று பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க வந்து ட்ரெயினை நின்று பார்க்குறாங்க அந்த காலத்தில். ஸோ stands and gazes and there is the green for stringing the daisies. and there is a green for stringing the daisiesனா அந்த greenல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா daisies அப்படின்றதுனா ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கோர்க்குறாங்க. lumping along with man and load and here is a mill and there is a river. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தது. ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறாங்க, lumping along with man வந்து பார்க்குறாங்க, and here is a millன்றதை பார்க்குறாங்க, and there is a river அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் பார்க்குறாங்க, மில்லு, ரிவரு, ஒரு மேனு, அப்புறமா ஒரு ட்ராம்ப்பு, அப்புறமா ஸ்ட்ரிங்கிங் த டெய்சஸ், அப்புறமா வந்து ஸ்கிராம்பிள்ஸ் பேம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிராம்பிள்ஸ்னால் என்னது, இட் இஸ் நத்திங் பட் அ ரோஸ் ஃபேமிலி அப்படின்றத பார்த்தோம். ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்னா ஹியர் இஸ் அ சைல்டு, அங்கே ஒரு சைல்டு வந்து அங்கே எங்கன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு கிளாம்பர்ஸ் அண்ட் சாம்பர்ஸ்னா கிளைம்ப் ஆர் மூவ் இன் அன் ஆக்வர்ட் அண்ட் லேபரியஸ் வே யூசிங் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ கிளாம்பர்ஸும் ஸ்கிராம்பிள்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். வித் பிராம்பிள்ஸ்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் த டெய்சிஸ். ஸோ இவ்வளோ தான், இதில் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஸோ அப்படியே போகிறவரில் அப்படியே நான் கடைசி வரைக்கும் அதை பார்த்துட்டே அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி நான் அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தேன், ஒரு நொடி தான் பார்த்தேன் அப்படின்றது தான். கிளிம்ஸ் அப்படின்னா என்னது, see or perceive briefly or partially. lumping அப்படின்னா carry with difficulty. stringing அப்படின்னா hang so that it stretches in a long line. இப்படி வரிசையாக கோர்க்கிறது தான் வந்து stringing அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மீனிங்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பாட்டோம்னா புக் பேக்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. what is faster than fairies and witches? ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. it is the train. why does the poet mention bridges and houses, hedges and ditches? where are they அப்படின்னா because we can see them while traveling in the rain. ஸோ அடுத்து where do you think the child is? அந்த child வந்து ஒரு ஃபீல்டில் climbing up. ஓகேங்களா, what does gathering brambles mean அப்படின்னா it is nothing but he climbs with difficult and gathers blackberries. and ever again in the wink of an eye painted stations whistle by. in the wink of an eye அப்படின்னா என்னன்னா many colorful buildings of the station appear and disappear, hence it is known as what? அதுதான் வந்து painted stations அப்படின்னு வந்து சொல்றாங்க. each a glimpse and gone forever. what is each over here? why is it gone forever? எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு என்னன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து each and every object அதை வந்து சொல்றாங்க. and gone foreverனா அப்படியே போகிற போக்கில் நான் பார்த்துட்டு போனேன், லாஸ்ட் லைன் அது. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக படிச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இதை எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ கிராஸ் த ரிவர் பிரிட்ஜ், ஐ கேன் பார்டர் யூ கார்டன் ஹெட்ஜ், ஐ கேன் அலர்ட் யூ ட்ரூப், ஐ கேன் கேரி யூ கார்ட், ஐ கேன் ரைட் ஆன் யூ ஹார்ஸ், யூ கேன் கிளைம் ஆன் மீ பிராம்பிள், யூ கேன் லே டவுன் ஆன் மீ மியாடவ், யூ கேன் பிளே வித் மீ சைல்டு. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. லைக் அண்ட் ஆஸ் வந்துட்டாலே இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? சிமிலி. ஸோ சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் that directly compares two things. Similes explicitly use connecting words such as like and as அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. has cool as cucumber அப்படின்வாங்க, like a child அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதுவும் நமக்கு தேவையில்லை, பட் இது தெரிஞ்சுக்கோங்க. a quinquine poem has 11 words arranged like this. ஸோ ஒன்றும் கிடையாது, quinquine poem எத்தனை வேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இட் இஸ் நத்திங் பட் 11 வேர்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் quinquine. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, 11 வேர்ட்ஸ். Okay, alliteration is a figure of speech in which the letter of either word starts, any word starts with the same letter is called an alliteration. Consonants is nothing but in which the sound of the consonant is predominantly seen within a line or a next to next lines. For example, bridges,
hedges. இதுல D தான் வந்து என்ன பண்ணுது as a consonant-ஆ வந்து இது வந்து சவுண்ட் ஆகுது. So it is called as a consonant. Chamber M, crambles M, so it is called as a consonant. Okay, next simile. Simile is nothing but comparing, it's a figure of speech which compares two unrelated things with the word like and as. Anaphora, anaphora is nothing but it is a type of repetition in which the first two or three words or even a single word repeats itself, in which the poet or the poetess emphasizes a simple thing in it, is called as anaphora. What is repetition? Repetition is nothing but it is a figure of speech in which the same word repeats again and again within a line or in a 2 or 3 lines. What is a metaphor? A metaphor is nothing but in which the word like and as is not being used and it is been compared to an unrelated thing, is called as metaphor. What is an imagery? Imaginary is nothing but is a figure of speech in which the poet brings to us the senses such as visual sense, hearing sense, tasting sense and also the touching feel. So அந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு கொண்டு வரும்போது அது இமேஜினரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டட் நம்மளோட விஷுவலான தாட்ஸ் அங்கே வந்து கொண்டு வராங்க. விஷுவலி சென்சிட்டிவ் போர்ட்ரேயல் ஆஃப் இஸ் கால்ட் as imagery. ஸோ அடுத்து போகலாம். நெக்ஸ்ட், that's it. ஸோ இதோட வந்துட்டு இந்த போயமை வந்து வேகமாக நான் கடைசியாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றினியா ஒரு சூப்பரான வீடியோவும் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம அதுக்குன்னு சொல்லி ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலாம். பட் கம்மிங் சண்டே தட்ஸ் அ லைவ் ரிலேட்டட் டு கிராமர் ஆஸ் வெல் அஸ் வி கேன் திங்க் இட். ஒரு கிராமரா இல்லை 20 இன்னொரு 13 போயம்ஸ் இருக்குது. ஸோ எதை வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் ஷுர். கம்மிங் சண்டே 10 o'clock வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஸ்டே டியூன், லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and also subscribe to our channel. Thank you. Give your reviews and also your notes should be added so that we can create a marvelous video of how to take notes. Thank you friends.